வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜெனி. இன்றைக்கி சூப்பரான நல்லா மொறுன்னு கருக்கு முறுக்குன்னு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டு லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நண்டுலாம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கால்லாம் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு இந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா, உடல் பகுதி, அதில் வந்துட்டு இந்த சதையெல்லாம் எடுத்துடலாம். நீங்கள் வாங்குகிற நண்டு வந்துட்டு நல்ல சதை இருக்க நண்டாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு லாலிபாப் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி நண்டில் இருக்க எல்லா சதைப்பகுதியும் வந்துட்டு எடுத்துட்டு அந்த நண்டு ஓட வந்து தூக்கி போட்டுடலாம். இது வந்துட்டு ஒரு அருமையான சூப்பரான ரெசிபி. நண்டு வச்சுட்டு கிரேவி, அந்த வறுவல் அதே மாதிரி ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் செஞ்சோம்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து சதைப்பகுதியெல்லாம் எடுத்தாச்சு. இது வந்து காலில் வந்துட்டு இந்த மாதிரி தனியாக நீளமாக வந்து உடச்சி வச்சுட்டு மீதி பகுதியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டையாக அந்த மாதிரி வச்சு உடச்சி அதில் இருக்க சதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா காலில் வந்துட்டு நிறைய சதை இருக்கும். இப்போ இந்த நம்ம லாலிபாப் செய்கிறதுக்கு கால் தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அடிப்பகுதி காலை வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வச்சிடலாம். இப்போ நம்ம நண்டு சதைப்பகுதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தனியாத்தூள் 1 ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துடலாம். அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிடும். இப்போ வந்து நண்டு லாலிபாப் மிக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பவுலில் வந்துட்டு முட்டையை வந்து உடச்சி விட்டுக்கலாம். ஒரு முட்டை மட்டும் போதும். ஒரு முட்டையை உடச்சி லைட்டாக வந்து நல்லா இந்த மாதிரி அடிச்சிடலாம். சால்ட்டெல்லாம் எதுவும் போட வேண்டாம், வெறும் முட்டையை மட்டும் அடித்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நண்டு மிக்ஸை எடுத்து இந்த மாதிரி நண்டு கால் வந்துட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா லாலிபாப்காக, அந்த ஸ்டிக்குக்காக அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த நண்டு மிக்ஸை இது மேலே இந்த மாதிரி லாலிபாப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கோட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு தனியாக வந்துட்டு ப்ரெட் க்ரம்ஸ் வந்துட்டு கோட்டிங்க்கு தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு முட்டையில் துவைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா வந்துட்டு ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி சுற்றி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே செட் ஆகிடும். ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே இப்போவே வந்து சூப்பராக இருக்கு பாருங்களேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம எண்ணெயில் போட்டு இதை வந்து பொரித்து எடுத்துட்டோம்னா நம்மளோட நண்டு லாலிபாப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லாலிபாப்லாம் வந்துட்டு இதில் போட்டு 2 பக்கமும் வந்து திருப்பி விட்டு எடுத்துக்கணுங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம், இல்லைன்னா வந்துட்டு உடஞ்சிரும். நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறமா வந்துட்டு எடுத்தால் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நண்டு லாலிபாப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும், இல்லைன்னா மேலே வந்து தீஞ்ச கலர் வந்துடும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் கொஞ்சம் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான நண்டு லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த நண்டு காலை எடுத்துகிட்டு மேலே இருக்க லாலிபாப் மட்டும் கொடுங்க, இல்லைன்னா வாயில் வந்து குத்தும். சூப்பரான நண்டு லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து காலோட சாப்பிடலாம், நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபிஸ்னால் மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.